கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதர் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 28 7வது வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனமான ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்பும் அப்படிங்கிற இடத்துல ஏன் நம்மை சுற்றி மட்டும் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இப்படி பல்வேறு விதங்களிலே நமக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களாக இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ளேயே சில சத்துருக்கள் எழும்பும். ஆசைகளும் இச்சைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் பலவீனங்களும், இப்படி எத்தனையோ விதமான கெட்ட சிந்தனைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும், இப்படி பல்வேறு விதங்களிலே நமக்குள்ளே இருந்து எழும்பக்கூடிய ஆயுதங்களாக இருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் வெளியில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காட்டில் உள்ளுக்குள்ள இருந்து எழும்பக்கூடியது மிகப்பெரிய ஆபத்தானதாக இருக்கும். ஆகவே உண்மையாகவே விடுதலை என்பது உனக்குள்ள, அதாவது தனி நபருக்குள்ள எழும்புகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற அந்த தீய சக்தியினுடைய பிசாசனுடைய ஆயுதங்களை கடிந்து கொள்வோம். அன்பானவர்களே, நீங்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிக்கும் பட்சத்தில் நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். ஆவியானவர் அந்த ஆலயத்துக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆகவே அவர் தெய்வமாக இருக்கிறபடினாலே, நமக்குள்ள அவர் தங்கி இருக்கிறபடினாலே, அவருக்கு முற்றிலுமாய் நாம் இடம் கொடுக்க நாம் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு விதமான அசுத்த கிரியைகளையும் ஆவியானவர் துணை கொண்டு, சத்தியத்தின் துணை கொண்டு நம்மால் அழித்து போட முடியும். ஆகவே நீங்கள் வெற்றியை தேடி அலைபவரா? முதலாவது உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் எங்கே என்று கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற அந்த தீய எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களையும் மட்டுமே யோசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட கெட்ட சிந்தனையும் எதிர்மறையான எண்ணங்களையும் விட்டு வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி அவரிடத்தில் சரணடைவோம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நீங்கள் விடுதலை அடைவீர்கள், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆகவே நீங்கள் முதலாவது விடுதலையானால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உங்களால் விடுதலையாக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை இனம் கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு முற்றிலுமாக அழியுங்கள், கடிந்து கொள்ளுங்கள், அவற்றை கட்டி போடுங்கள். ஜெயம் சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற தீய சக்திகளை கடிந்து கொள்ள, கட்டி போட, ஆண்டவரே நிர்மூலமாக்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தங்களை புரிந்து கொண்டு வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.